தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது குடும்ப பிரச்சினை குறித்து பேசிய கருத்தை விமர்சித்த அக்கட்சி நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் செய்தியாளர்களை தற்போது சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என் வீட்டுல இருக்க போட்டோஸ் எல்லாம் எதையுமே நான் மாட்டலங்க. நீங்க ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சா நினைச்சுக்கோங்க. எனக்கு அது தாய் கட்சி. நான் அதுக்காக எல்லாத்தையும் அழிச்சு நான் ஒன்றும் பொதுவெளியில் வச்சுக்கல. என் வீட்டில் என் ரூமில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. நான் வந்து பொதுவெளியில் வீட்டு கேட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது வீட்டு கேட்டில் ஒரு போர்டு இருந்தது. அது இருக்கான்னு பாருங்கள் போய். அது இருக்காது. வீட்டுக்குள்ளே நான் வந்து இதெல்லாம் பண்ண விஷயங்கள் எல்லாம் மாற்றி வைக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிற அளவுக்கு எனக்கு அது பெரிய அந்த அளவுக்கு இதை வச்சிருக்கனாலும் நான் ஸ்லீப்பர் செல் ஆயிடுவேன்னா ஆயிட்டு போகிறேன். அதை பற்றி ஐ டோன்ட் பாதர். சொந்த மனைவி பிரச்சனையே கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய விஜய் நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்களை பிரச்சனை ஏற்பட்டா கண்டுகொள்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதையே ஒரு பெரிய விஷயமா இது பண்ணுது. அதனாலதான் அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் நான். இன்னைக்கு தன் மனைவி 25 வருஷம் வாழ்ந்து 2 பெண் பிள்ளைகளை பெற்ற மனைவிக்கே வந்து பாக்குறதுக்கு அனுமதி இல்ல. இன்னொரு நபர் அங்க நடுவுல நிக்கிறாரு, பார்க்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா போய் பார்க்க முடியல, நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு. அந்த நபர் பேரை நான் தேவைப்பட்டா சொல்லுவேன். நடுவுல ஒரு நபர் நிக்கிறாரு, பார்க்க கூடாது அப்படின்னு. அப்போ விஜய் என்னவா இருக்காரு? விஜய் நீங்க யாரு? ஏன் உங்களுக்கு இவ்வளவு போர்வை? எதுக்காக இவ்வளவு ஒரு தடை, இவ்வளவு பேரியர்ஸ்? பாடி கார்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டிக்கு, பட் பாடி கார்ட்ஸை மீறி இவ்வளவு பேரியர்ஸ் வச்சிருக்கீங்களே, உங்ககிட்ட யாரும் வர விடாம எதுக்காக இதெல்லாம்? ஓகே, இது வந்து பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க, கிட்ட யாரும் இது பண்ண விடாம மேனேஜர் இருப்பாங்க, பிஆர் இருப்பாங்க, இவங்கள மாதிரி இவங்க தான் அப்படின்னு இருக்கும். பட் ஃபேமிலி கூட க்ளோஸா இருப்பாங்க. ஃபேமிலி க்ளோஸாக தான் இருக்கும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் எடுத்துக்கோங்க. வெளியே வர்றதுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவரே வெளியே வந்தால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எல்லாரும் போகிறீங்க, எல்லாரையும் காரில் விண்டோ இறக்கி எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு போகிறாரா இல்லையா? அதாங்க சூப்பர் ஸ்டார். அதாங்க ஒரு நடிகன் கிட்ட வந்து மக்கள் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் வந்து உங்கள் சொத்து பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கல மக்கள். உங்கள் மேலே ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸாக ஒரு ஃபேண்டம் இருக்குது அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஹீரோ வந்து கையாட்டிட்டு போயிட்டாலோ அது வந்து அன்னைக்கு வந்து அந்த டே ஃபுல்லா இவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தர் நம்மளோட ஹீரோ சார் நம்மளுக்கு கையாட்டிட்டு போயிட்டாருன்னா அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த விண்டோவை இறக்க மாட்டீங்க. ஏன்? அதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்காக இந்த மர்ம வாழ்க்கை? எதுக்காக இந்த போர்வை? இதுதான் என்னோட கேள்வி. தேர்தல் நெருங்கி வர நேரத்துல என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீங்க கட்சியில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க விஜய் பேசுறேன். அது நிறைய டைவர்ஸ் நடக்குது. ஆனா விஜய் மட்டும் ஏன் கான்ட்ரவர்சி ஆகுறாரு அப்படிங்கறதும் கொஸ்டினா இருக்குல்ல. புரியல. என்னோட தனிப்பட்ட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், தொண்டர்கள் நிர்வாகிகள் நீங்க கட்சி விஷயத்துல பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, என்னோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், அது ஒருத்தர் விஜய் பேசியிருக்காரு. டைவர்ஸ் நீங்க நிறைய நடக்குது. ஆனா அது விஜய் நடக்கும்போது மட்டும் ஏன் அது கான்ட்ரவர்சியா மாறுதுன்னு நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேன். டைவர்ஸ்ங்கிறது பெரிய ஆட்கள்ல இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாருக்கும் நடக்குதுதான். எல்லா இடத்துலயும் என்ன நடக்கும்னா மனைவியோட வாழ்வாங்க, நடிகை போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பல வருஷங்களா பாத்துட்டு இருக்கோம். நடிகை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த லீடரை வந்து அங்க கூப்பிட்டாங்க, இங்க கூப்பிட்டாங்க, பஞ்சாயத்து, இன்னைக்கு கோர்ட்ல கேஸ், இதெல்லாம் நடக்கும், பாத்துருக்கோம். பட் ஆனா மனைவியே போய் கோர்ட்ல கேஸ் கொடுத்து எனக்கு வாழ்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சரியான வருமானத்துக்கான இது கொடுக்கல, அவரு என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றது இதுவே ஒரு முதல் முறை லீடர் மேல கொடுக்குற கம்ப்ளைண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி யாராவது லீடர் மேல எந்த மனைவியாவது கொடுத்துருக்காங்களா? 2 மனைவி 3 மனைவி கூட வச்சுக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம பாத்துருக்கோம் லீடர்ஸ். பட் சுமூகமா தானே 3 மனைவியோட கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? கண்டிப்பா அது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். அது ஏன் பொது வெளிக்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப் வந்து நம்ம பப்ளிக் லைஃப்ல வந்துட்டு பேசுறது. பட் பப்ளிக்கா நீங்க த்ரிஷாவை வெளியே கூட்டிட்டு வந்தனாலதான் பேசுறோம். உங்களை ஒரு லீடரா மதிச்சு நாளைய சமுதாயத்தை வழி நடத்துவீங்கன்னு நம்பி நிச்சயமா ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பேரை குறிப்பிடல, அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல, நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. நிச்சயமா அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்ன்றதுக்காக தானே ஒரு மனைவி நீ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கும் போது நட்பா கூட இருக்கலாமே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க, நட்பா கூட இருக்கலாமே. உண்மையான நட்பு. இப்ப எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த நண்பன் வந்து தப்பா நம்மள நினைக்கிறாங்க நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா பொது வெளியில நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் வருது வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பா இருந்தா வேணாம், உன் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு,
எதுக்கு நீ தனியா வாப்பா நான் தனியா வரேன் அப்படி சொல்றது தானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஒரு நல்ல குடும்பம், நம்ம நண்பனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த பெண்ணோட மனப்பக்குவம் அப்படிதானே இருக்கணும். கொள்கை தலைவர்களை வேலுநாச்சியார், அஞ்சாலம்மை போன்றவர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு. அது பிரகாரம் விஜய் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது பிரகாரம் செயல்படலன்றனாலதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நயினார் சார் வந்து திரிஷா வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நேற்று பார்த்திபன் சாருக்கும் திரிஷா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்படி நடிகை விஜய் ஒய்ஃபு திரிஷா தான் பேசினாங்கன்னா திரிஷா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்கல்ல. நம்மளா யூகித்தின் அடிப்படையில் நம்மளே அதை பத்தி பேசணும். இப்ப யாரு நம்ம எல்லாம் யூகிச்சு திரிஷான்னு கொண்டு வரலங்க. இப்ப நம்ம எல்லாம் ஏன் இந்த பேரை நம்ம ஓபனா சொல்றோம்னா அவங்க தான் கூட வராங்க. அண்மை செய்திகளுக்கு